ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு அமைப்பு, ஒரு இடம், சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க புதர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தான் பாம்பு வளர்க்குறாங்களா? அது வேற விஷயம். கேமரா ஆனா எல்லா பக்கமும் நீங்க வச்சுதானே ஆகணும். கேமரா வச்சிருக்கீங்க, திடீர்னு காணாம போயிடுச்சு. எப்படி காவேரி ஹாஸ்பிட்டல்ல காணாம போச்சோ, எப்படி அப்போலோல 72 நாளைக்கு எதுவும் கேமரா வேலை செய்யலையோ, அந்த மாதிரி இதுவும் வேலை செய்யலைங்கிறத கொண்டு வர்றீங்க. ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயும் அங்க அந்த குற்றச்சாட்டு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு வயதான பெண்மணி ஒரு செருப்பு எடுத்து ஒரு போஸ்டர்ல அடிக்கிறாங்க. இது அவங்க செய்த குற்றம். அந்த வீடியோ பரப்பினவங்களை நீங்க என்ன பண்றீங்க? குற்றமும் தாண்டி பார்க்க விட தன்னுடைய ஆதங்கத்தை அங்க வெளிப்படுத்துறாங்க. நீங்க இது சப்ஜெக்டிவ். நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேங்க சப்ஜெக்டிவ். அதுக்குள்ள நான் வர விரும்பல. நான் ஒரு குறிப்பிட்ட தலைவரை நோக்கி பேசல, அரசாங்கத்தை நோக்கி தான் ஆதங்கம் இருக்கு. ஆனால் அதை பரப்பியவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா இல்லையா? அடித்த அந்த பெண்மணி தேடுறீங்க, தனிப்படை அமைச்சர்கள் தனிப்படையெல்லாம் அமைச்சு பாவம் ரொம்ப சீரியஸா தேடுறீங்க. யார் அந்த பெண் அப்படின்லாம் பாக்குறீங்க. உங்களாலே கூட விக்கு வச்சுக்கிட்டு கூட பண்ணி இருந்திருக்கலாம்னு தெரியாது. குற்றவாளி சிறை தண்டனைக்கு அனுபவிச்சிருக்காரு. எப்படியும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் சிறையில் இருக்க போறாரு. அப்புறம் வெளியே வந்தா அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லைங்க. இப்போ இந்த குற்றவாளி 30 வருடம் இருப்பாருங்கிறதே நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அண்ணா பிறந்த நாள் வரும், டபக்குன்னு இவங்களெல்லாம் வெளில கொண்டு வந்துருவாங்க. உதாரணத்துக்காக 30-40 உதாரணம் சொல்லும் போது கூட அந்த ரணத்தோட சொல்லணும். 3 பொண்டாட்டி ஒரே வீட்டுல மேலையும் கீழியுமா வச்சிருக்காருலாம் தகவல் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல நடத்தை தானே. 3 பொண்டாட்டி ஒரே வீட்டுல மேலையும் கீழியுமா குடும்பம் நடத்த வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயமா ஹேண்டில் பண்ணாதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தா ஒரு மாதிரியும், மெரினா பீச்சில் நடந்தா ஒரு மாதிரியும், இந்துக்களாக இருந்தா ஒரு மாதிரியும், தலித்துக்களாக இருந்தால் வேறு மாதிரியும், ஐஐடியில இருந்தா ஒரு மாதிரியும், பத்மா சேஷாத்ரி அப்படி பார்க்காதீங்க. குற்றத்தை குற்றமாக பாருங்க. ஏன் இதுல போய் அரசியல் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எழுப்பியிருக்காங்க. இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசல ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க. உங்களுக்கு மேப்ல உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னா உடனே சொல்ல தெரியாது. டக்குன்னு, ஏன்னா பாவம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே உழைக்கிறவங்க, மேப்ல டக்குன்னு உத்தரப்பிரதேசம்லாம் அவங்களால காட்ட முடியாது. இங்கே இருந்து போனீங்களா அங்க இருக்கிற அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ராஜஸ்தான் போயிருந்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்ததுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு கேள்வி அன்புபடி ரொம்ப வேதனையோட கேட்டார். ஏங்க இந்த பாப்புலாரிட்டியை, இந்த பப்ளிசிட்டியை, இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததை போட்டு 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 காட்டின ஒரு நல்ல வேலையை நாங்க எத்தனையோ நல்லது செய்யறோமே, அப்ப காட்டியிருக்கலாமே. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் பலாத்காரம் சம்பவத்தில் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த எஸ்ஐடி குழு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய விசாரணை ஒரு பக்கம் தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமா உங்க கருத்து சார்? அந்த அண்ணாமலை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி இந்த சம்பவம் நடந்த 25ஆம் தேதியோ இன்னும் அவரே சொன்னார், இதெல்லாம் தான் நடக்கும், நீங்க எப்படி எஃப்ஐஆர் லீக் பண்ணீங்கிறது ஒரு மோசமான ஒரு உதாரணம். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க, அது இன்டர்நெட் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அவங்க தான் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். நான் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், ஆனா இதை பரப்பினது யாரு, இதை கொண்டு சேர்த்ததார், அதுதானே முக்கியம். உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயும் அங்க அந்த குற்றச்சாட்டு. நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு வயதான பெண்மணி ஒரு செருப்பு எடுத்து ஒரு போஸ்டர்ல அடிக்கிறாங்க. இது அவங்க செய்த குற்றம். அந்த வீடியோ பரப்பினவங்களை நீங்க என்ன பண்றீங்க? குற்றமும் தாண்டி பார்க்க விட தன்னுடைய ஆதங்கத்தை அங்க வெளிப்படுத்துறாங்க. நீங்க இது சப்ஜெக்டிவ். நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேங்க சப்ஜெக்டிவ். அதுக்குள்ள நான் வர விரும்பல. அது தனியா பேச வேண்டிய பிரச்சனை. அப்படி பார்த்தா எத்தனையோ எடுத்து அடிக்கணும். அது பாவம் செருப்போடு விட்டாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட தலைவரை நோக்கி பேசல, அரசாங்கத்தை நோக்கி தான் ஆதங்கம் இருக்கு. ஆனால் அதை பரப்பியவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா இல்லையா? அடித்த அந்த பெண்மணி தேடுறீங்க, தனிப்படை அமைச்சர்கள் தனிப்படையெல்லாம் அமைச்சு பாவம் ரொம்ப சீரியஸா தேடுறீங்க. யார் அந்த பெண் அப்படின்லாம் பாக்குறீங்க. உங்களாலே கூட விக்கு வச்சுக்கிட்டு கூட பண்ணி இருந்திருக்கலாம்னு தெரியாது. ஆனா தேடுறீங்க, அதை விட்டுருங்க, அது வேற வழக்கு. ஆனால் அதை பரப்பியவனை நீங்க கொண்டு வரீங்க. ஏன் பரப்பியது தவறு.
இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக கொண்டு போய் சேர்த்து எப்படி மக்கள் கொந்தளிக்கிறாங்கங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் உள்ளே வைக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் யாரோ டவுன்லோட் பண்ணாங்க, நான் தான் டவுன்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் டவுன்லோட் பண்ணேன். நான் அதை வைத்து கொண்டிருக்கும் போது அதை பரப்பிய நீங்க அப்படின்னு சொன்னா உங்களை தான் நான் தண்டிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் மோட்டிவ் இருக்கு, அதை பரப்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்க இந்த பிரச்சனையை பார்க்கணும். அது அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, அது என்னங்க அந்த சாருங்கிற மேட்டர் வந்து ஒன்று வருது, அது என்னது, அந்த சார் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதை அதிமுகவும் ரொம்ப அழகா, இப்போ ஏன்னா சத்யன் வந்து ஐடியில் வந்திருக்கிறதுனால சத்யனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மக்கள் மேலே ஒரு ஆதங்கம் எல்லாம் உண்டு, அரசியலை தாண்டி உண்டு. அவர் அழகாக அதை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சேர்த்த உடனே அண்ணாமலை ஐயா வந்து இது நல்ல விஷயம், நீங்க இதோட துணை பாக்குறீங்க அப்படிங்கிறத பாராட்டுறாரு. உடனே நீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துருச்சு, அண்ணாமலை வந்து நூல் விடுறாரு, இந்த கதையெல்லாம் ஜெயக்குமார் கிட்ட விட்டுருங்க, அந்த லெவல்லே விட்டுறணும், அதுக்கு மேல கொண்டு போகக்கூடாது. அடுத்தது எங்க அவர் வராரு அப்படின்னு சொன்னா, இந்த குற்றம் ஒரு கேம்பஸுக்குள்ள நடந்திருக்கு, 72 கேமரா இருக்கு, அதுல 52 கேமரா தான் வேலை செய்யுதுங்கிறீங்க. திடீர்னு இந்த குற்றம் வந்து ஏதோ ஒரு புதருக்குள்ள நடந்ததா சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இந்த மெயின் பில்டிங்க்கு பின்னாடியே நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்படின்றத ஒரு தகவல். அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு கேம்பஸ் தானே. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து கவர்னர் பார்க்குறாருங்கிற மாதிரி திசை திருப்புறவங்களாம் இருக்காங்க, அது துணைவேந்தர்கிட்ட கொண்டு போகிற அறிவாளிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு அமைப்பு, ஒரு இடம், சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே புதர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தான் பாம்பு வளர்க்குறாங்களா? அது வேற விஷயம். கேமரா ஆனால் எல்லா பக்கமும் நீங்கள் வச்சு தானே ஆகணும். கேமரா வச்சுருக்கீங்க, திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எப்படி காவேரி ஹாஸ்பிட்டலில் காணாமல் போச்சோ, எப்படி அப்போலோவில் 72 நாளைக்கு எதுவும் கேமரா வேலை செய்யலையோ, அந்த மாதிரி இதுவும் வேலை செய்யலைங்கிறத கொண்டு வர்றீங்க. அதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. இது எல்லாமே 25ஆம் தேதி 26ஆம் தேதி அவர் பேசும்போதே உங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. ஐயா, அந்த அரசு கமிஷனர் பேசினதுக்கும் மந்திரி பேசினதுக்குமான வித்தியாசத்தை எடுத்து சொல்றாரு. அது எப்படி நீங்க ஒரு குற்றவாளி தான் முடிவு பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இப்போ பிரச்சனை வந்து இது இல்லை, பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம், அதுவும் தலித் கிறித்துவர் என்று நீங்கள் லீக் செய்த எஃப்ஐஆர் மூலமாக தெரிகிறது. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்போ கொந்தளிக்க வேண்டியது திருமாவளவன் ஐயா, அதையும் அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. ஐயா, நீங்க தானே வந்திருக்கணும், தலித்துக்காக நீங்க தானே போராடுறீங்க. இப்போ பரங்கிமலையில் ஒரு பொண்ணை தள்ளி விட்டுறாங்க, அது ஐயர் வீட்டு பொண்ணு அல்லது இந்து பொண்ணு, அதனால அது நாசமா போட்டோம், விட்டுருங்க. அதில் இருக்கிற ஒரு விசிகா தள்ளி விட்டவர், விசிகாவுடைய இதில் இருக்கிறவர், அன்னைக்கே அந்த அவங்க அப்பா வந்து அன்னைக்கு நைட்டோ இறந்து போயிடுறாரு குடி பழக்கத்தினால. சில மாதங்களுக்கு முன்னாடியோ ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க, அந்த பொண்ணுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான் அன்னைக்கு தேதிக்கு, அதாவது 3 வருடம் முன்னாடியோ 4 வருடம் முன்னாடியோ நாசமா போச்சு. அந்த குழந்தைக்கு நீங்க என்ன தீர்வு கொடுக்கும்? குழந்தைகிட்ட நீங்க என்ன தீர்வு கொடுப்பீங்க? 4 பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு அரசாங்கம் கொடுக்குற பணத்தை எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போறான். இதுதான் உங்களுடைய இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ இந்த குற்றவாளி சிறை தண்டனைக்கு அனுபவிச்சிருக்காரு, எப்படியும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் சிறையில் இருக்க போறாரு. அப்புறம் வெளியே வந்தா அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல இல்லைங்க. இப்போ இந்த குற்றவாளி 30 வருடம் இருப்பாருங்கிறதே நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அண்ணா பிறந்த நாள் வரும், டபக்குன்னு இவங்களெல்லாம் வெளில கொண்டு வந்துருவாங்க. உதாரணத்துக்காக 30-40 உதாரணம் சொல்லும் போது கூட அந்த ரணத்தோட சொல்லணும். இது அந்த அந்த ரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் அடுத்த அண்ணா பிறந்த நாள் எப்போ வரும்? அடுத்த வருஷம் வந்துடும்ல. அப்போ அவர் வெள்ளம் நடத்தையின் காரணமா நன்னடத்தை, ஏன்னா அவர் வந்து 3 பெண்டாட்டி ஒரே வீட்டில் மேலேயும் கீழமா வச்சிருக்காருலாம் தகவல் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல நடத்தை தானே. 3 பெண்டாட்டி ஒரே வீட்டில் மேலேயும் கீழமா குடும்பம் நடத்த வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயமா ஹேண்டில் பண்ணாதீங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தா ஒரு மாதிரியும், மெரினா பீச்சில் நடந்தா ஒரு மாதிரியும், இந்துக்களாக இருந்தா ஒரு மாதிரியும், தலித்துக்களாக இருந்தால் வேறு மாதிரியும், ஐஐடியில இருந்தா ஒரு மாதிரியும், பத்மா சேஷாத்ரி அப்படி பார்க்காதீங்க. குற்றத்தை குற்றமாக பாருங்க, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியாக பாருங்க. இது வெளியில வந்ததே மிகப்பெரிய விஷயம். 1000 பேருக்கு நடந்ததுன்னா ஒரு பொண்ணு கூட இதை அப்பா அம்மாட்ட சொல்லாது. 10,000 பேர்கிட்ட நடந்ததுன்னா ஒரு பொண்ணு கூட இதை புகாராக கொண்டு வந்து கொடுக்காது. எஃப்ஐஆர் லீக் ஆன சம்பவமே அண்ணாமலை அவர்கள் பேசலன்னா இது யாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்காது. அடிப்படையில் இந்த லீக்கேஜுங்கிறதே தவறு. இது அது தவிர அந்த அவர் கேட்கிறாரு, நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று வருது, அதெல்லாம் யார் அமுத்திக்கிறாங்க, எங்க கொண்டு போறீங்க, என்ன செலவு பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் கோர்ட்டு கேட்குது. பிரச்சனை நான் திரும்ப இந்த பிரச்சனையை சட்டம், வழக்கு, நீதிமன்றம் அப்படின்லாம் நான் பார்க்க விரும்பல. எனக்கு என்னுடைய நோக்கம் அது இல்லை. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பலாத்காரம்ங்கிறது ஒரு நாள் நடந்த அல்லது 3 நாட்கள் 2 நாட்கள் நடந்த ஒரு அவலம்.
ஆனால் இனி அது காலம் பூராக நடக்க போறதுங்கிறது வந்து வேற விஷயம். இது தப்பு. இதை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சியில் இல்லைன்னா நான் அவியல் பண்ணுவேன், ஆட்சியில் இருந்தால் நான் குவியல் பண்ணுவேங்கிற அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இது மட்டும்தான் எடுத்து சொல்றேன். அண்ணாமலை ஐயா அதுக்கு எவ்வளவு அழகா கொண்டு போனாருன்னா, இந்த பிரச்சனை உலகம் பூராக தெரியணும், இவங்க பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்பு, அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி. அதை விட முக்கியம், இனி எந்த பெண்ணுக்கும் அது நடக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவன் தொடர்ந்து வர்றான், ரிப்பீட்டட் அஃபண்டரா இருக்கான், தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கிறவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை இல்லை, ஆனால் பிரியாணி கடை வைத்திருப்பவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு தெரியணும். கிறிஸ்தவர்களை அமைத்துக் கொண்டு மாரத்தான் ரேஸ் ஓட்டுகின்ற ஒருவரா அல்லது வேற ஒருத்தராங்கிறதெல்லாம் தெரியணும். இது மொத்தமாக கலைந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு அவர் எடுத்து உங்களை பார்க்கிறாரு. பார்க்கறதுக்காக தான் அவர் தனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறார். இது வந்து இதையெல்லாம் நீங்க நகைப்புக்குரிய விஷயமாக மாற்றி ஒரு அரசியல் தலைவர் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போவீங்கன்னா உங்க ஆட்சியினுடைய லட்சணம் அது புரியுது. ஐயா, தப்பு யார் வேணாலும் பண்ணுவாங்க, எங்க வேணாலும் நடக்கலாம், தெரிந்து நடக்கலாம், தெரியாம நடக்கலாம். ஆனால் அதை மறைக்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடாது. அதுக்குதான் சிபிஐங்கிற ஒரு கேள்வி வருது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு விசாரணையை ஒரு போலீஸ் அதிகாரியை பண்ணாலும் நேர்மையாக தான் பண்ணுவார். மாநில போலீஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. சிபிசிஐடி, சிபிஐ எல்லாருமே நேர்மையாக தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் மறைக்கின்ற வேலையை யார் பண்ணுவாங்க? குற்றம் சாட்டவர் அந்த ஒருத்தர் தானா, இல்லை வேற சில பேர் இருக்காங்களா? அந்த பொண்ணே சொல்லுது, 2 பேருங்கிற வார்த்தையை சொல்லுது. ஆக இது எல்லாமே கேவலமாக நடந்திருக்கிற ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா திராவிட மாடலினுடைய உச்சகட்ட உதாரணம். இதை யார் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா, ஒரு 35% இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றத்தை செய்கின்றவன் எந்த மதம் எந்த சாதி, பாதிக்கப்பட்டவங்க எந்த மதம் எந்த சாதி, அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க முடிவே பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா இந்துக்களே, குறிப்பாக இந்த 35% இந்துக்களை நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. திரும்ப திரும்ப நீங்க தப்பு பண்றதுனால நாடு பாதிக்கப்படுகிறது. இல்ல, பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி, ஏன் இதுல போய் அரசியல் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எழுப்பியிருக்காங்க. இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசல ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க. உங்களுக்கு மேப்ல உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னா உடனே சொல்ல தெரியாது டக்குன்னு. ஏன்னா பாவம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே உழைக்கிறவங்க, மேப்ல டக்குன்னு உத்தரப்பிரதேசம்லாம் அவங்களால காட்ட முடியாது. இங்கே இருந்து போனீங்களா அங்க இருக்கிற அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ராஜஸ்தான் போயிருந்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்ததுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. நான் கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு முன்னாடி மூணாறு போகும்போது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். 2-3 முறை பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டை பார்த்துருக்கேன். அங்க தனியா போகின்ற பெண்களையே நான் பார்த்ததில்லை. அவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அங்க நடந்து. அதை நீங்க ஹைலைட் பண்ணீங்களா இல்லையா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? அந்த பர்டிகுலர் தவறுகளை செய்தவர்களோடு நீங்க பேரம் பேசுனீங்களா இல்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? அப்ப அரசியல் செய்வதை பத்தி நீங்க பேசக்கூடாது. எனக்கு என்ன வேணும்னா, நீ அரசியல் செய், ஆட்சியல் செய், பாரபட்சம் இல்லாம செய். பாதிக்கப்பட்டவன் தப்பு பண்ணவன், அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அதுக்கு மேல அதுக்குள்ள போய் மதத்தையோ சாதியோ வாக்கு வங்கி அரசியலோ நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். அதை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் ஒரு விவாத மேடையில் உட்காந்து பேசுறாரு. ஆளுநர் கண்ட்ரோலில் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா வேலை செய்யலாம், நீ போய் அங்கே கேட்கணும், இங்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ரெஜிஸ்டர் வந்து அதான் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டார் வந்து ஆளுநருடைய கண்ட்ரோலில் தான் இருக்காருன்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறார். சிசிடிவி கேமரா வேலை செஞ்சதுன்னே வச்சுப்போம். சிசிடிவி கேமரா வேலை செஞ்சது, துணைவேந்தர் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டாரு, கூட இருக்கிறவங்களாம் ஒத்துழைச்சிட்டாங்க. ஒரு துணைவேந்தர் ஒரு வேலையை செய்யணும்னா கூட இருக்கிறவங்களாம் ஒத்துழைக்கணும். போராடுறவங்கலாம் ஆளுநருக்கு எதிராக போராடுறீங்களா? வேற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் ரொம்ப நேர்மையா இருந்தாரு, அவர் மேல கேவலமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி நீங்க அவரை வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்க. ஒரு துணைவேந்தரை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க ஒரு நியாயம் பேசுறீங்க, அப்படியே வச்சுப்போம். கேமராக்கள் எல்லாம் வேலை செய்தது. அதற்கு பிறகு அதை கொண்டு வர்றது யாரு? அதுல கட்ட இது பண்ண போறது யாரு? நீங்க தானே. நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கேமரா இல்லாமையும் அந்த பிரச்சனை வெளில வரும். அந்த பொண்ணு வந்து பொண்ணுக்கு முன்னாடி நீங்க நிறைய போட்டோஸ் காட்டினீங்கல்ல, பெண்ணிடம் நிறைய போட்டோ காட்டி இதுல யாருன்னு காட்டினீங்களா இல்லையா? நீங்க தானே காட்டினீங்க. அப்ப உடனே அந்த பொண்ணு இந்த ஆள் தான் ஐடென்டிஃபை பண்ணிச்சு இல்ல, அப்ப இவன் அஃபண்டர் தானே. அந்த போட்டோ எங்க இருந்து வந்தது? நீங்க கேமரால இருந்து எடுத்தீங்களா? இல்ல, இவன் தான் அஃபண்டர்னு தெரியுமா? இவனுக்கு பின்னாடி இருக்கிற செயின் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? இவனுக்கு பின்னாடி இருக்கிற செயின் தான் முரசொலியில சொல்லுதே. அவர் யாரு, என்ன பதவியில் இருக்காரு, எந்தெந்த மாதிரியான மாநாடுகளுக்கு ஒத்துழைச்சிருக்காரு, எல்லாம் தெளிவா சொல்லுதே. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிரச்சனையில் தமிழர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா முதல் வேலை மறைப்பதை நிறுத்த வேண்டும்.
ஒரு குற்றத்துல சார்பு கொண்டு வாக்கு அரசியலை கொண்டு நீங்க மறைப்பதை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினீங்கன்னா தான் பெண்களுக்கு தவறு நடக்காம போகும். நாடு பூரா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் குற்றம் சொல்லல. அங்க இன்னைக்கு நேற்றுக்குன்னு மட்டும் இல்லை, எப்போதும் அது நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த பெண்ணோ அந்த ஆணோ எதுக்காக அங்க வந்தாங்கிற விஷயத்துக்குள்ள கூட நான் போக விரும்பல. அரசு எதை மறைக்கணும் எதை மறைக்க கூடாது அப்படின்னு பாகுபாடே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் வெட்ட வெளிச்சமா சொல்லணும். அப்படி பண்ணாதான் அது கரெக்டா வரும். அப்படி பண்ணாமல் கேவலமான ஒரு வழியில உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா எல்லா வழக்குகளையும் ஜாபர் சாதிக் மாதிரி நம்ம பண்ண முடியாது. அவனை கையில பிடிச்சிட்டு அவனுடைய தம்பியையோ கூட்டாளியோ பிடிச்சதை பத்தி அவனுக்கு சொல்லாம அவங்ககிட்ட இருந்து எல்லா செய்தியும் வாங்கி ராத்திரியோட ராத்திரியா நீங்க வந்து ட்விட்டர்ல இருந்து போட்டோஸ் எடுக்கிறதும் கட்சியில இருந்து நீக்கிறதும் ஒவ்வொன்றுத்தையும் அப்படி பண்ண முடியாது. மறைக்காமல் அதிமுக கிட்ட எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக வேறுபாடு சொல்லணும்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்படும் அதிமுக ஆட்சியில். ஏன்னா அங்க போய் கை வச்சா எம்ஜிஆரா இருந்தாலும் சரி ஜெயலலிதாமா இருந்தாலும் சரி விட மாட்டாங்க. அந்த பாரம்பரியத்திலே அவங்க வந்தவங்க, தப்பு செய்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அது வேற விஷயம். உடனே நீங்க இது அதிமுக ஆட்சியா இருந்தா வெளியிலேயே வந்திருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பத்திரிகைகள்லாம் சும்மாவா இருக்கு? உங்களுக்கு வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் 3 வருடங்களுக்கு முன்னாடி டிவி விவாதங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க. எதையெல்லாம் பெருசா பேசியிருக்காங்க, இதையெல்லாம் ஊதி பெருசாக்கி இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. அதிமுக ஆட்சியில தப்பு நடக்குங்க. சம்பவத்துக்கு நடிகர் சங்கங்கள் வந்தாங்க. அப்போ இருந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்குன்னு ஒரு குரூப்பே இருந்தது. காக்கா மாதிரி பிண்டத்துக்கு வைக்கப்படுகின்ற காக்கைகள் போல பறந்து வந்தவங்க இருக்காங்க. அத்தனை பித்ருக்கள் போல அவங்க செயல்பட்டாங்க. இந்த காட்சி ஊடகங்கள் ஒரு நாளும் விவாதம் நடக்கும். ஒரு நாளும் அதிமுக மேல குற்றம் வரும். என்னால ஈஸியா எதை வேணாலும் எடுத்துக்க, எந்த விவாதத்தை வேணாலும் எடுத்து காட்ட முடியும் எப்படி இவங்க குற்றத்தை சுமத்துறாங்க. ஆனா இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது யாரு? காட்சி ஊடகங்கள். உங்களுக்கு ஜாலரா அடிச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க, உங்க முன்னாடி உட்கார்ந்து நேரா உட்கார்ந்து கூட பேச திராணி இல்லாதவங்க தான் இப்ப இருக்காங்க. அப்போ நீங்க அதிமுக ஆட்சியில் வெளியே வந்திருக்காதுன்னு சொல்றது தப்பு. உண்மையை சொன்னா 10,000 பெண்களுக்கு இந்த தவறு நடந்ததுன்னா ஒரு பொண்ணுக்கு கூட தைரியம் இருக்காது, இதை வெளியில சொல்லணுங்கிற தைரியம் இருக்காது. அப்பா அம்மாட்ட சொன்ன உடனே அவங்க விட்டுரு பார்த்துக்கலாம் நீ நல்லா இருக்கன்னு அப்படின்னு சொல்லி அமுத்திடுவாங்க. வெள்ளம் வந்தா அசிங்கமாயிடும். நீங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ற வேலையை வேற இறங்கிட்டீங்க. இதுக்கு அடுத்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு கூட அந்த தைரியம் வராது. இல்ல நீங்க ஊடகத்தை பேசினதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸை வந்து 2வது நாளா எடுக்கிறாங்க. அன்னைக்கே தான் அந்த பாமக அந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த சம்பவம் பெருசா பூதாகாரமா பேசப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தமிழக அரசாங்கத்தை நோக்கி என்னென்ன கேள்விகள் எழுப்புனாங்கன்றத தொடர்பாக விவாதம் எந்த ஊடகத்திலையும் வரல. பாமகவை நோக்கி திசை திருப்பிட்டு இந்த சம்பவத்தை மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு வேதனையை பாருங்க. அன்புமணி இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு மாநாட்டுக்குள்ள பேசுறவங்க அது சுதந்திரமா பேசுறாங்க. அது ஒரு உட்கட்சி விவகாரம்னு கூட நானும் நீங்களும் புறந்தள்ளிடலாம். அவர் ஒரு கேள்வி அன்புமணி ரொம்ப வேதனையோட கேட்டார். ஏங்க இந்த பாப்புலாரிட்டியை, இந்த பப்ளிசிட்டியை, இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததை போட்டு 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 காட்டின ஒரு நல்ல வேலையை நாங்க எத்தனையோ நல்லது செய்யறோமே, அப்ப காட்டியிருக்கலாமே. அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற வேதனையை பாருங்க. இந்த ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு அது புரியணும். ஐயா இது ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே உன் முதலாளியை திருப்தி பண்றதுக்காக கேமரா எடுத்துட்டு வந்து மாத்தி மாத்தி கேமராவை கீழே போடு, மைக்கு கீழே போடுகிறார், அதோ பாருங்க தொப்புன்னு போட்டாரு அப்படின்னு எல்லாம் காட்ட தெரிந்தவங்களுக்கு நாங்க தொடர்ந்து அரசியல் செய்யும் போது எவ்வளவு நல்ல விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோமே, அதையெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணலையே. ஒரு வேளாண் பட்ஜெட்டை நாங்க 20 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோமே, அதுல எதையாவது ஒண்ணு தனி வந்து பெருசா காட்டியிருக்கலாமே. மாநிலத்துக்கு நிழல் பட்ஜெட் நாங்க போட்டிருக்கோமே, அது என்னங்க நடக்குது, அதுல என்னங்க சொல்றீங்க காட்டியிருக்கலாம். 5 லட்சம் பேர் அந்த விவசாய மாநாட்டுக்கு கூட்டினாங்க. அதுக்கு நீங்க பாப்புலாரிட்டி நீங்க எல்லாத்துலயுமே ஒரு பாரதி ராஜா படத்துல ஒரு எல்லா கிராமத்திலும் ஒரு புல்லாங்குழல் தன்னுடைய சோகத்தை சொல்லும்னு, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய உண்மையை எடுத்து சொல்லுவான். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் உங்க முன்னாடி வர்ற கட்டமைப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசக்கூடிய சாதாரணமான விஷயங்களா போயிடும். ஆனால் அந்த மாணவிக்கு இருந்த ரணம், இந்த அன்புமணி ஐயாவுக்கு இருந்த ரணம், இது ரெண்டும் தான் அந்த இடத்துல நீங்க முக்கியமா பேசணும். உடனே இவங்க என்ன பண்றாங்க, பாமக வந்து பாஜக விட்டு வெளில வந்துடும், அப்படி தசை திருப்புறாங்க. ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பற்றி பேசக்கூடாது. நான் ஒரு வரியை எப்போதுமே சொல்லுவேன், திமுக அல்லது காட்சி ஊடகங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல லைட் போடுறாங்கன்னா உங்க பார்வையை இருட்டின் பக்கம் திருப்புங்க. அவங்க எதை மறைப்பதற்காக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை மறைப்பதற்காக தான் இதை காட்டுவாங்க. உடனே அடுத்த நாள் எப்படி அதை கொண்டு போகணும்னு தெரியும். நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து நீ மெட்ரோல தப்பு பண்ணிருக்க, 21,000 கோடிக்கு உனக்கு நான் வந்து கடன் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடு பண்ண, உன்னால 5,000 கோடிக்கு மேல கடன் வாங்க முடியல, அதனாலதான் மெட்ரோ நிக்குதுன்னு பேசின அன்னைக்கு ஒரு பண்ணையும் வெண்ணையும் வச்சு மொத்தத்தையும்
திசை திருப்புறதுங்கிற வேலையை செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் இருக்கான். நேற்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு யூஜிசில இருந்து ஃபண்ட் வரல. நேற்று தான் அவருக்கு தெரியுதா யூஜிசில இருந்து ஃபண்ட் வரல. யூஜிசில இருந்து வர்றது ஃபண்டுக்கு மட்டும் இல்லைங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஏன்னா மத்திய அரசுல இருந்து பணம் வரலன்னு. தங்கம் தென்னரசு அப்ப போன வருஷம் என்ன சொல்லியிருக்கணும்? மத்திய அரசுல இருந்து பணம் வந்தது, உனக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லணுமா? அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணிருக்கணும்? மத்திய அரசுல இருந்து பணம் வந்தது, நான் உனக்கு பொருட்கள் தான் கொடுத்தேன், அதுல வந்து வெள்ளம் வேணா கொஞ்சம் உருகிருச்சு. நீங்க சரவணன் ஐயா பேசுனதுனால நான் சொல்றேன், வெள்ளம் வேணா கொஞ்சம் உருகிருச்சு, வெள்ளம்னா உருகத்தான் செய்யும், ஆனால் இது மத்திய அரசு கொடுத்தது சொன்னியா? அப்போ கொடுக்கும் போதெல்லாம் உதயநிதி ஐயா படம் இருக்கும், ஸ்டாலின் ஐயா படம் இருக்கும், அந்த ஜோதி இருக்கும். ஆனா கொடுக்கலன்னு உடனே நீ மத்திய அரசு பணம் கொடுக்கல. மத்திய அரசு பணம் கொடுக்காம இருக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் அம்மா பலமுறை சொல்றாங்க, நான் வந்து ஒரு மாநிலத்துக்கு பணம் கொடுப்பது கொடுக்காம இருப்பதில் தடை செய்யவே முடியாது. ஒரு பினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுது. பட்ஜெட் போடுறதா நான். பட்ஜெட்ல நான் என்ன போட முடியும்? இவ்வளவு வருமானம் வரும், இவ்வளவு செலவுகள் இருக்கு, இந்த மாதிரி பற்றாக்குறை வரும், அல்லது நிகர லாபம் வரும். ஆனால் பற்றாக்குறை வந்தால் நான் 5% கம்மியா அதை நான் வந்து கொண்டு வர்றேன். இதுதான் ஒரு நிதியமைச்சரால செய்ய முடியும். சிதம்பரம் மாதிரி எல்லாரையும் காப்பவன் நான் தான், உங்கள் வீட்டில் ஒளியே இருப்பதற்கு காரணமே நான் தான் நிதியமைச்சர்னு கதை விடுற வேலையெல்லாம் நிர்மலா சீதாராமன் அம்மா பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்க உண்மையிலேயே பொருளாதாரத்தை மக்கள் சேவையா நினைச்சிட்டு பண்றாங்க. கதை விடல, நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன்னு சொல்லிட்டு 15 லட்சம் ஏன் எல்லாருக்கும் கொடுக்கலன்னு கேட்கிறவர் ஒரு பொருளாதார நிபுணரே கிடையாது. ஆனா இவங்க அழகா எடுத்து சொல்றாங்க, சோ மத்திய அரசுக்கு இருந்து பணம் வரல, அதனால 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்ப நீ ஓப்பனா ஒத்துக்க, மத்திய அரசு கிட்ட இருந்து வர்ற பணத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு நலத்திட்டங்கள்ல கொடுக்குறேன் ஐயா, அவங்க கொடுக்கல உனக்கு கொடுக்கல நீ என்ன சாபம் கொடுத்துறாத. ஆனா நான் ஒரு வருவாய் ஈட்டுறேன் இல்லையா, 70%, ஜிஎஸ்டியில் 50% மாநில அரசுக்கு வரும், 41% 50ல் 41% திருப்பி மாநில அரசுக்கு வருங்கிற 70% இருக்குல்ல, அதையெல்லாம் கடன் கொடுத்தே சாவடிச்சுக்கிறேன். எந்த ஒரு உற்பத்திக்கும் கொண்டு வராமல், எந்த ஒரு மறுவாழ்வு திட்டங்களுக்கும் கொண்டு போகாம எல்லாத்தையும் கடன்லயே அடைக்கிறேன், எல்லாத்தையும் 1000 ரூபாய் கொடுத்து நான் செலவு பண்றேன், எல்லாத்தையுமே சமூக நல திட்டங்கள்னு சொல்லி கதை பண்றேன், கனிம வளத்துல வரக்கூடிய 60,000 கோடியை நான் மறைக்கிறேன், மணல்ல வரக்கூடிய 7,000 கோடியை நான் மறைக்கிறேன், சாராயத்துல வரக்கூடிய 22,000 கோடியை நான் மறைக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்க. சோ கொடுக்கலன்னா அவன் கொடுக்கலங்கிறதுனால கொடுத்தேன்னு சொல்றதா இருந்தா, கொடுத்தா மத்திய அரசு திட்டத்தின்படி வருதுன்றது முதல்ல சொல்லுங்க. அதை சொல்ல முடியலன்னா அது என்ன அர்த்தம்? ஆக நீங்க பேசும்போது எனக்கு என்ன தெரியுமா, திமுக இருந்து யாராவது வந்து பேசினாங்கன்னா அவங்க பேசுறதை நான் ரசிப்பேன். ஏன்னா அவங்க அழகா எடுத்து சொல்லுவாங்க. திருடன் வந்து இதை வச்சு சாட்சியை வச்சுட்டு போவான்னு சொல்லி கிரைம்ல வந்து ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பேசும்போதே அழகா வாய் விட்டுருவாங்க. பத்திரிகையில வருதுங்க, 1000 ரூபாய் இந்த முறை பொங்கலுக்கு கொடுக்க முடியாது, காரணம் மத்திய அரசு பணம் கொடுக்கல. அப்ப போன வருஷம் கொடுத்ததெல்லாம் மத்திய அரசுன்னு சொல்லு, ஸ்டிக்கர் எடு. சிஏஜி ரிப்போர்ட் வந்தா மத்திய அரசு தொடர்பாக இருக்கட்டும், என்ன மாதிரியான விவாதங்கள் எடுக்கிறாங்க இங்க இருக்கிற ஊடகங்கள்? சமீபத்தில் தமிழக அரசு தொடர்பாக ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வந்தது. பட்ஜெட்ல ஒதுக்குன சுமார் 33,184 கோடி வந்து செலவே செய்யப்படலை அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க படிக்கும் பொழுது ஒரு 4 ஆஸ்பெக்ட்ல இருந்து படிங்க. ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிறதாக இருந்ததுன்னா எப்போதுமே அது மறைமுகமாக சொல்ற விஷயத்தை தான் நீங்க எடுத்து படிக்கணும். எப்போதுமே 4 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது. இதுல வந்து ஒரு பீரியட் வந்து அதிமுக சார்ந்தது, மீதி 3 வருடங்கள் வந்து திமுக சார்ந்தது, மீதி 1.5 வருடம் வந்து திமுக சார்ந்தது. திமுகவோட இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்னொரு 2 வருடங்கள் கழிச்சு 3 வருடம் கழிச்சு வரும். அது முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. சோ ரெண்டாவதுக்கு நீங்க எங்க வாங்கினா, ஐயா நீ வந்து அறநிலையத்துறை மூலமாக நீ பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ற, கிட்டத்தட்ட 1,700 கோடியோ என்னவோ வாங்கியிருக்க, அதை நீ எப்படி செலவு பண்ண? செஸ் மூலமாக வாங்கியிருக்க. அதை நீ எதுக்கு செலவு பண்ணேன்னு கேட்டா, ஆக்சிடென்ட்டுக்கு கொடுத்தேன். கோவில் சொத்துக்கும் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? மாநில அரசு கொடுக்க வேண்டிய இடம் வேற இடத்துல இருந்தானே எடுத்து கொடுக்கணும், இதை நீ எடுத்து கொடுத்துருக்க. தெளிவா பட்டியலிடுறாங்க. உங்களுக்கு நான் அதை படிச்சு காட்டுறேன், எந்த மாதிரியான தவறுகள் அதுல வருதுங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியணும். அதாவது அந்த சிஏஜி ரிப்போர்ட் முதல்ல அறநிலையத்துறை, நான் 3 துறைக்கு அப்புறம் வர்றேன். அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த பணம் வந்து 2021-22 495 கோடி இருந்தது. செஸ் மூலமா நீ ஒரு 344 கோடி வச்சிருந்த. ஆக மொத்தமா நீங்க வந்து இந்த வருடத்துக்கு 840, இத்தனை வருடங்கள் சேர்ந்து 1,700 கோடி உங்ககிட்ட இருந்தது. இந்த 1,700 கோடி நீ எப்படி கோவில் அறநிலையத்துறைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் கிளைமுக்காக நான் பணம் கொடுத்தேன். என்ன கோவில் வந்து வண்டி விட்டான் அவன்?
என்ன ஆக்சிடென்ட் கிளைம்? எதுக்கு நீ அறநிலைத்துறை பணத்தை எடுத்து வெளில கொடுக்குற? அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, பிரிவென்டிவ் மெஷர்ஸ், ஆக்சிடென்ட்டை தவிர்ப்பதற்காக நான் செலவு பண்ணேன். கோவில்ல வர்றவன் வேண்டிக்கிட்டு தப்பிச்சு போயிடுவான், ஆண்டவன் இருக்கான், நீ ஆள்பவன், உனக்கும் இந்த கோவில் பணத்தை எடுத்து விபத்துகளை தடுப்பதற்கும் ஏன் செலவு பண்ற? விபத்துகள் தடுப்பதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழருக்குமான ஒரு விஷயம், குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, டோல் ஃபீ கட்டுறதுக்காக செலவு பண்ண. எதை வச்சு? அறநிலையத்துறைக்கு கொடுக்குற பணத்தை வச்சு. இது எல்லாம் போக 492 கோடி இன்னும் நான் செலவு பண்ணாம கையில வச்சிருக்கேன். இது அறநிலையத்துறையை பற்றி சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து இவ்வளவு வருவாய் வரும்னு சொன்ன, அதுல இருந்து 1 லட்சம் கோடி வருவாய் உனக்கு வரல. இவ்வளவு செலவு பண்ணுவேன்னு சொன்ன, அதுல இத்தனை ஆயிரம் கோடி நீ செலவு செய்யல. இது ரெண்டுத்துக்குமே நோக்கம் இருக்கு. 1 லட்சம் கோடி எனக்கு வருவாய் வரும்னு சொல்லிட்டு நான் காட்டாம விட்டுருந்தேன்னா என்ன அர்த்தம்? யாருக்கிட்டெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, சரி விடு நான் கண்டுக்காம விடுறேன், சரி விடு நான் கண்டுக்காம விடுறேன். 1 லட்சம் கோடிங்கிறது வந்து உன்னுடைய மொத்த வருவாயில எத்தனை? கிட்டத்தட்ட 25%. அதை மடைமாற்றுகின்ற. இப்ப செலவு பண்றதை நீ ஏன் குறைக்கிற? நிர்வாகத்தை அற்புதமா நடத்தணுங்கிறதுக்காகவா? சத்தியமா இல்ல. செலவுகளை குறைப்பதன் மூலமாக நீ நஷ்டத்தை வந்து கம்மியா காட்ட நினைக்கிற. நஷ்டத்தை கம்மியா காட்ட நினைத்துட்டு பத்தியா நான் நஷ்டத்தை குறைச்சிட்டேங்கிற. இதை விட அயோக்கியத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நல்ல வார்த்தையை பயன்படுத்துவோம். இதை விட கயமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு நிர்வாகம் செய்யும் போது உங்களுக்கு தெரியணும், நீ ஏன் வந்து பிஸ்கல் டெபிசிட்டை கம்மியா காட்டணும்னு நினைக்கிற, பற்றாக்குறையை ஏன் கம்மியா காட்டணும்னு நினைக்கிறேன்னா அடுத்த கடன் வாங்குவதற்காக. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு கேட்டா 4 லட்சம் கோடி இருந்தது அதிமுக, இப்ப 8 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. ஆக தொடர்ந்து எல்லா விதமா அந்த விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பயங்கரமா நோபல் பரிசு உலகத்திலேயே விஞ்ஞானபூர்வமாக ஆட்சியல் செய்யக்கூடிய அப்படின்றதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தா சத்தியமா 3 தலைமுறைக்கு கொடுக்கணும். போஸ்ட்மஸ்லி கூட கொடுக்கலாம், இறந்தவர்களுக்கு கூட கொடுக்கலாம், கலைஞரையா கொடுக்கணும், அப்போ ஸ்டாலின் ஐயா, அப்படி இன்பநிதி, எல்லாரும் இன்பநிதி கூட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு தெளிவான ஒரு அயோக்கியத்தனம் நீங்க பண்றது. அதுக்கப்புறம் அவர் எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா 74% நீ செலவுக்குள்ளேயே இது இ டெண்டர் மூலமாகவே நீ செய்ய மாட்டேங்கிற. இ டெண்டர் மூலமா செஞ்சா யாரெல்லாம் நீங்க கொள்முதல் பண்றீங்க இல்லையா, மாநிலத்துக்கு கொள்முதல் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? இ டெண்டர் விடணும். 4 பேர் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் 40 ரூபாய் கொடுக்குறேன்னு வரும், ஒருத்தர் 39 ரூபாய் கொடுக்குறேன்னு வரும். நீங்க 39 ரூபாய் இருக்கிறவனுக்கு அதுக்கான தகுதி திறமை இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு நீங்க கொடுப்பீங்க. இந்த இ டெண்டர் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இருக்கு, ஆனால் நீ அதை பயன்படுத்த மாட்டேங்கிற. எத்தனைக்கு? 74% செலவினங்களுக்கு நீ இதை பயன்படுத்தாம இருக்க. அப்ப நான் சைட்ல வருது, சைட்ல போகுது, வெட்ட வெளிச்சம் கிடையாது. இதைத்தான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி மாநில அரசு ஒவ்வொரு டெண்டரையும் யாருக்கு விடுது, அவங்களுக்கு இவங்களுக்குமான சொந்தம் என்னங்கிறத நான் வெளிக்கொண்டு வருவேன்னு தெளிவா சொல்றாரு. அதே மாசத்துல என்னமோ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவரை கண்டிப்பா அதை கொடுக்கணும். கொடுத்தா தான் இவங்களுக்கு என்ன தெரியும்னா, மக்களிடம் இருந்து வாங்கப்படுகின்ற பணம் இவர்களுக்கான ஆட்களுக்குள்ளேயே கொடுத்து வாங்கப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை விட நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஒரு அரசு கடன் வாங்குதுன்னு சொன்னா, 4 லட்சம் கோடி கடன் வாங்குதுன்னு சொன்னா, அந்த வங்கி வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா நிறைய வங்கிகள் வந்து நான் கொடுக்குறேன்னு வரும். இப்போ உங்களுக்கு எல்லாம் கூட மாசத்துக்கு 4 காலாவது வரும். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா, அவன் வடைய வச்சுட்டேன், நீ வந்து கரெக்டா மாட்டிக்கங்கிற மாதிரி உங்களுக்கு போன் வரும். இது மாநில அரசுக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு வங்கியும் காத்திருக்கும். அங்க போய் கரெக்டா கமிஷனை பேசிட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்குறது. ஸ்கீம்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கவலைப்படாம வாங்கிடுறது. எப்படி அதானி கிட்ட இருந்து வாங்கின, அல்லது எலக்ட்ரிசிட்டி எப்படி ஏமாத்தின, எப்படி வந்து 7 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு வாங்குறேன்னு நீங்க ஒரு தப்பு பண்றீங்களோ அதை தொடர்ந்து செய்வது. இத்தனை விதமாக நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அந்த சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குது. ஒரு தொலைக்காட்சியில கூட இதை இந்த அர்த்தங்களோடு விவாதிக்கல. எங்க மக்கள் சேவைக்கு தானங்க பண்றோம், நலத்திட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு இருந்தா நான் என்ன பண்றது? யார் நலத்திட்டம்? எம்ஜிஆர் சொன்னார்ல, மக்கள் நலம் என்று பேசுவார், தன் மக்கள் சொல்லாம விட்டுருவார்னு சொன்னார் இல்லையா? அதைத்தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக இந்த சிஏஜி விஷயத்துல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய உண்மைகள் வந்து பல விதமாக நீங்க பிரிச்சு பார்க்கணும். இவங்களுடைய நோக்கம் திருடுவது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்படி காட்டி அப்படி காட்டி செலவுகளை குறைத்திருக்கிறேன்னு நாளைக்கு அமைச்சர் வந்து, நிதியமைச்சர் வந்து சொன்னார்னா எனக்கு சிரிக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. நீ செலவை குறைக்கல தவிர, நீ செலவு பற்றாக்குறையை குறைக்கல, செலவுகளே பண்ணாம விட்டுட்ட. மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை பெண்களுக்காக, ஆதி திராவிடர்களுக்காக, பட்டியலினத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற செலவை நீ செய்யல. நீ செஞ்சிட்டு இருக்கிற ஒரே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அறநிலையத்துறை மூலமாக கிட்டத்தட்ட
4,85,000 ஏக்கர் இருக்குது இவங்க கொடுத்த கணக்குப்படியே. அதுக்கு வருவாய் எவ்வளோ தெரியுமா காட்டுறாங்க? 150 கோடி தான் காட்டுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு திமுகவுடைய கவுன்சிலர்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா கூட இதை விட அதிகமாக லாபம் வாங்கி, நீ கொடுக்கணுங்கிறது இல்லை, கொடுக்குறேன்னு சொன்னீங்கனாலே இதை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் வாங்கி கொடுப்பான். மத்திய அரசு உங்களுக்கு சொல்லிச்சு இல்லையா, வஃப்த் போர்டு வந்து 8 லட்சம் ஏக்கர் வச்சிருக்காங்க இந்தியா பூரா. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் 4,85,000 ஏக்கர். அவங்க காட்டுற வருமானம் என்ன? 200 கோடி. நீ காட்டுற வருமானம் என்ன? 115 கோடி. இதை விட அயோக்கியத்தனம் எங்கேயாவது உண்டா? அப்போ ஒரு வருமானம் வருது, அதையும் நீ காட்ட மாட்டேங்கிற. செலவுகளை எதுக்கு வேணாலும் எடுத்து செலவு பண்ற. இது தவறு. அப்படிங்கிறத தான் சிஏஜி ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. இது மக்களுக்கு புரிய போறது இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா புரியும். ஐயா, தமிழக மக்களே, இத்தனை வருடங்களாக 5 வருடத்துக்கு மேல நீங்க சட்டசபையில திமுகவை உட்கார வைக்கல. தயவு செஞ்சு இந்த தவற, அந்த நல்லதை செய்யுங்க, திரும்ப இந்த தவற செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க பாக்கெட் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஓட்டை போட்டு அதுல இருந்து பிக் பாக்கெட்டே இருக்காது, அப்ப கூட ஓட்டை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் இங்க இருக்காங்க. அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா 35% இந்துக்கள், தயவு செஞ்சு உன் வீடு, உன்னுடைய பொண்ணு, உன்னுடைய வளகாப்பு, உங்க மாப்பிள்ளை தேடுறேன், காது குத்துறேன், இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு தேசத்தை பத்தி கொஞ்சமாவது சிந்தனை பண்ணு. 3 தேர்தலில் ஜெயிக்க வச்சுட்டேன், 4வது தேர்தலையும் நீ ஜெயிக்க வச்சேன்னா உன் ஆண்டவனை காப்பாத்துறதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ரஜினி சொன்னதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போறேன். ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவாங்கிற நிலையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. உன் ஆண்டவனை காப்பாத்துறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அறநிலையத்துறையில் அவ்வளவு அசிங்கங்களை செய்து கொண்டிருக்காங்க.